போரூரில் ரீசெண்டாக மக்கள் ஒரு ரோட்டில் ஒன்றா கூடினாங்க. கிட்டத்தட்ட 27,000 பேர் ஒன்றா கூடினாங்க. லண்டனில் அதே மாதிரி ஒரு ரோட்டில் 2 லட்சம் பேர் ஒன்றா கூடினாங்க. காரணம் வேற வேற. அது அரசியல் கூட்டம். இது அரசுக்கும் மக்களுக்கும் நடக்கிற ஒரு சண்டை. ஸோ அந்த சண்டைக்கு இவங்க ஒன்றா கூடினாங்க. இங்கே அதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஹாய், நான் தான் சாம். நாகர்கோயிலில் பிறந்தேன். இப்போ நான் லண்டனில் இருக்கிறேன். எனக்கு ரொம்ப யூனிக்கான இடத்துக்கு போகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சர்ச் மாதிரி அந்த ஒரு யூனிக்கான இடத்துக்கு போய் நான் யூனிக்கான ஒரு ஃபோட்டோ என்னோட இந்த ஸ்பெஷல் கேமராவில் நான் அந்த ஃபோட்டோ எடுப்பேன். ஏன் போகிறோம், எதுக்கு போகிறோம், ஏன் ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த சீரீஸ். இந்த சீரீஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, 1937 அக்டோபர் 3ஆம் தேதி அன்னைக்கு தான் அந்த சம்பவம் நடந்துச்சு. ஸோ இங்கே ஒரு 2 லட்சம் பேர் அந்த நடந்து இப்போ நான் வந்த அந்த ரோடு இருக்குல்ல, அந்த ரோட்டில் தான் 2 லட்சம் பேர் ஒன்றா கூடினாங்க. இட்ஸ் யூனிட்டி இன் டைவர்சிட்டி. ஏன் நான் இந்த வீடியோவை இப்போ எடுக்கணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணேன்னா, இப்போ தான் ரீசெண்டாக போரூரில் ஒரு சிச்சுவேஷன் ஒன்று நடந்துச்சு. 27,000 பேர் ஒரு பர்டிகுலர் ரோட்டில் அவங்க ஒன்றா கூடி, அதனால பிகேம் எ கேட்டஸ்ட்ராஃபி. அங்கே ஒரு டிசாஸ்டர் அங்கே ஏற்பட்டுச்சு. ஸோ இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் 1937 லண்டனில் அதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நடந்துச்சு. காரணம் வேற வேற, ரெண்டுமே வேற வேற டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ். ஆனா இதுல நான் எதை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சேன்னா, ஒரு விஷயத்துக்காக மக்கள் ஒரு இடத்துல ஒன்னா கூடுறாங்க அப்படிங்கும்போது அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி மக்கள் கையில தான் இருக்கு. அது வேற யார் கையிலும் இல்லை. அது கவர்மெண்ட் கையில இல்லை, அது போலீஸ் கையில இல்லை, அது யார் கையிலும் இல்லை. அது ஒன்னா கூடுற அந்த மக்கள் கையில தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. இந்த 2 லட்சம் பேர் இவங்க ஒன்னா கூடின இதுல அவங்க ரொம்ப செல்ஃப் ஆர்கனைஸ்டா அந்த கூடுகை இருந்துச்சு. ஆக்சுவலா அது டிஃப்ரெண்ட் எத்னிசிட்டி, வேற வேற ஜூஸ் இருந்தாங்க அதுல, அப்புறம் கேத்தலிக்ஸ் இருந்தாங்க, வேற வேற கல்ச்சர், வேற வேற எத்னிசிட்டி, வேற வேற ரேஷியல் ப்ரொஃபைல். இவங்க எல்லாரும் அந்த இடத்துல ஒன்னா கூடுன இடத்துலயும் ஃபர்ஸ்ட் எய்ட் இவங்க எல்லாருமே வச்சிருந்தாங்க. தண்ணி ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சு அந்த இடத்துல. இப்போ ஒரு ஆளுக்கு மயக்கம் வந்துச்சுன்னா அதுக்கு உள்ள இதை பாக்குறதுக்குள்ள எல்லா இதையுமே அவங்க ஏற்பாடு பண்ணி எல்லாமே கரெக்டா வச்சிருந்தாங்க அந்த இடத்துல. இதை ஆர்கனைஸ் பண்ணி எல்லாமே பண்ணது மக்கள் தான் அதை எடுத்து அதை பண்ணது. அதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ரீசன். இவங்க அதை சக்சஸா அதை வின் பண்ணதுக்கான காரணமே அதுதான். இது நடந்தது ஒரு வீக்கெண்ட், ஒரு சண்டே. ஏன்னா இப்போ நான் நடந்து வரும்போது அதில் பார்த்துருப்பீங்க, அந்த ரோடு ஒரு ஒத்த ரோடு தான். ஆக்சுவலாக அந்த ரோட்டில் 2 லட்சம் பேர் அவங்க ஒன்றா கூடி ஒரு போராட்டம் ஒன்று பண்ணாங்க. யாரை எதிர்த்து அப்படின்னா, அது ஃபேசிஸ்ட்டை எதிர்த்து அவங்க போராடினாங்க. ஸோ அப்போது லண்டன்லேயும் யூகேலேயுமே ஃபேசிசம் அப்போ தான் வளர ஆரம்பிச்சு. ஸோ அந்த ஃபேசிசம் எதிர்த்து மக்கள் எல்லாம் ஒன்றா கூடி அவங்க ஆன்டி ஃபேசிஸ்ட்டாக அவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க. அந்த இடத்துல ஒரு மார்ச் ஒன்று நடந்துச்சு. அந்த இடத்துல அந்த மார்ச் நடக்கக்கூடாது, அவங்கள அலோவ் பண்ணக்கூடாது. இதை தாண்டி போனால் அவங்க சென்ட்ரல் லண்டனுக்கு போயிடுவாங்க. ஸோ சென்ட்ரல் லண்டன் ட்ரஃபில் ஸ்கொயருக்கு போகிறது தான் அவங்களோட பிளான். ஸோ அதை தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க எல்லாருமே ஒன்றா பிளான் பண்ணுது. ஸோ இவங்க அதை சண்டே இவங்க அதை பிளான் பண்ணி அந்த இதை பண்ணணும் அப்படின்ட்டு இவங்க அதை பிளான் பண்ணாங்க. இவங்க ரொம்ப பெருமையாக அவங்க சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இவங்களோட அந்த வெற்றிக்கு காரணமே அந்த மக்களோட யூனிட்டியும், அவங்க அதை எவ்வளோ செல்ஃப் ஆர்கனைஸ்டாக அந்த ப்ரொட்டஸ்ட் அவங்க கண்டக்ட் பண்ணாங்க. அப்படி அவங்க கண்டக்ட் பண்ண ஒரே ரீசனுக்காக தான் அவங்க அன்றைக்கி அதை வின் பண்ணாங்க. மக்கள் எல்லாமே ஒன்றா கூடி ஒரு ரோட்டில் இவங்க பேரிகேட்ஸ்லாம் போட்டு இவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. லைக் இந்த ஊர்வலம் நடக்கக்கூடாது அப்படின்னு. ஸோ இவங்க அதை எதிர்த்து நின்று இவங்க அந்த ஊர்வலத்தை நடத்த விடாமல் இவங்க அதை ஸ்டாப் பண்ணி இவங்க அன்னைக்கு அந்த சக்ஸஸ் அவங்க அன்னைக்கு பார்த்தாங்க. அதுக்கு யூனிட்டி இன் டைவர்சிட்டி தான் அதோட காரணம். அதுதான் அதோட ஒன் ஆஃப் த ரீசன். இதை ரொம்ப அழகாக இங்கே ஒரு செவத்தில் அந்த ஆர்ட் ஒர்க் இவங்க வரைஞ்சி வச்சுருந்தாங்க. அதை அப்போ அந்த டைம் இந்த மக்களுக்கு ஏன்னா அப்போ மக்கள் போலீஸ் எல்லாம் அந்த சைடு சப்போர்ட், அவங்க ஃபேசிசம் சைடு தான் போலீஸ் எல்லாமே சப்போர்ட். இப்போ போலீஸு ஃபேசிசம் இதெல்லாத்தையும் எதிர்த்து அன்னைக்கு மக்கள் அன்னைக்கு சண்டை போட்டாங்க. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் செவுத்துல இவங்க வரைஞ்ச இந்த ஆர்ட் ஒர்க் அது எல்லாத்தையுமே அவங்க மொத்தமாக அதை கேப்சர் பண்ணி இவங்க அந்த ஆர்ட் ஒர்க் இவங்க வரைஞ்சிருந்தாங்க. இந்த ஆர்ட் ஒர்க் வரையிலையும் ரொம்ப இது இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அதை ஒருத்தன் வரைஞ்சான், அப்புறம் அதை வரைஞ்சி பாதி வந்ததுக்கு பிறகு இவங்க அதில் பெயிண்டெல்லாம் ஊற்றி அதை இது பண்ணி டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. உடனே இவன் கடுப்பாக இவன் விட்டு போயிட்டான், இதுக்கு மேலே நான் அதை வரைய போகிறது இல்லைடா அப்படின்ட்டு. உடனே அது ரொம்ப நாள் அப்படியே கிடந்துச்சு அந்த பெயிண்டிங். அதுக்கு பிறகு இன்னொருத்தன் நான் அதை ஃபினிஷ் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவன் அதை ஃபினிஷ் பண்ண ஆரம்பித்தான். மறுபடியும் அதில் பெயிண்ட் எல்லாத்தையும் கொட்டி அதை மறுபடியும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் அது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி மறுபடியும் இவங்க ஃபஸ்ட்லேருந்து அந்த பெயிண்ட்டை மறுபடியும் இவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க.
ஸோ அப்படி பண்ண ஒரு பெயிண்டிங் தான் வந்து இந்த செவத்தில் இருக்க பெயிண்டிங். நமக்கு வந்துட்டு என்றைக்குமே ஒரு விஷயத்த வந்து நம்ம மறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே வந்துட்டு இவங்க இந்த மாதிரி அங்கங்கே இந்த மாதிரி ஒரு பெயிண்டிங், இந்த மாதிரி ஒரு ஆர்ட் ஒர்க் இந்த மாதிரிலாம் வைப்பாங்க. ஸோ அதுக்கு தான் இந்த வந்துட்டு அந்த அந்த செவரு தான் அது, அந்த பெயிண்டிங். ஸோ நடந்து வந்து அந்த ரோடை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப சின்ன ரோடு தான் ஆக்சுவலாக. ஆனால் மக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு விஷயத்துக்காக அவங்க வந்துட்டு பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப இது. அதுலேயும் அவங்களோட செல்ஃப் கேர்னு ஒன்று இருந்துச்சு இந்த இடத்துல. அது நமக்கு வெற்றி, நம்ம வெற்றி படணும், நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்மளை பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த இதை நம்ம பண்ணணும். இந்த ப்ரொட்டஸ்ட் அது வந்து ஒன்றாவது ஒரு பெரிய ஒரு இது. ஏன்னா அவங்கள ஃபஸ்ட்டு அவங்க பார்த்துக்கிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எப்படினாலும் இதில் வந்துட்டு ஆட்கள் நிறைய பேர் ஒன்றா கூடுவாங்க, இந்த இடத்துல இது ஆகும் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு அவங்க ரெடி பண்ணது எல்லாமே வந்துட்டு தண்ணி, அவங்களோட அந்த ப்ரொட்டஸ்ட் நடக்கிறதுக்காக ஃபஸ்ட் எய்ட் கிட்டு, அவங்க எல்லாமே வெல் சஃபிஷியண்டாக எல்லாமே அவங்க ரெடியாக வச்சுருந்தாங்க. அதுதான் அவங்களோட சக்ஸஸ்க்கான காரணம் அது ஆக்சுவலாக. ஸோ இட்ஸ் நாட் அ பொலிட்டிக்கல் திங் இல்லை, பட் லைக் இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை அதை சொல்லணும்னு நினச்சேன். ஸோ நம்ம யாரையுமே ப்ளேம் பண்ண முடியாது அந்த இடத்துல. நம்மளை தான் ப்ளேம் பண்ணி ஆகணும். ஏன்னா இவங்க தப்பு பண்ணிட்டாங்க, இல்லை போலீஸ் அதை இது பண்ணலை, இல்லை இவங்க இதை பண்ணலை அப்படின்ட்டு நம்ம வந்து யாருமேலையும் நம்ம அதை ப்ளேம் பண்ணக்கூடாது. ஏன்னா எண்ட் ஆஃப் தி டே நம்மளோட சேஃப்டியை நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ அப்படி நடந்ததுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் ஆக்சுவலாக இது. அவங்க அதை சக்ஸஸாக முடிச்சதே வந்துட்டு ரொம்ப பெரியது. லைக் எல்லாமே ஒரே நாளில் நடந்து முடிஞ்சிருச்சு. அது இங்கேருந்து இவங்க அதை ஒரு ப்ரொட்டஸ்ட் இவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுக்கு பிறகு ஆட்கள் இவங்க வந்துட்டு நடுவில் ஒருத்தன் ஒரு ட்ராமை கொண்டு விட்டான். ஸோ அந்த பழைய ஃபோட்டோஸ்லாம் நான் இதில் போடுறேன். நான் ரொம்ப 1937 நடந்தனால ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் வீடியோஸ் அந்த மாதிரி தான் எனக்கு அந்த ஆர்கைவ்ல இருந்து எனக்கு அந்த வீடியோஸ் தான் கிடச்சிது. நான் அதை அங்கங்கே நான் அதை போடுறேன் நான் சின்ன கிளிப்பாக. இதுதான் அந்த ஆர்ட் ஒர்க். நீங்கள் அந்த ஆர்ட் ஒர்க் உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்படி மக்கள் எல்லாமே வந்து இதை எதிர்த்து இவங்க சண்டை போட்டாங்க. மக்கள் எதிர்த்து எப்படி போலீஸை சண்டை போட்டாங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும் வந்துட்டு போலீஸ் எல்லாமே வந்து ப்ளூ யூனிஃபார்ம் போட்டு அந்த டைம் அவங்க இருந்தாங்க. ஆனால் அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும். ஸோ நமக்கு கலரே தெரியாது ஆக்சுவலாக. ஸோ இந்த ஆர்ட் ஒர்க்கை நமக்கு பார்க்கும்போது அந்த இது கலரில் இருந்துச்சுன்னா அது அந்த டே எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு நல்லா கேப்சர் பண்ணி வச்சுருக்காங்க. அது ஆக்சுவலாக கையில் ப்ரொட்டஸ்ட் ப்ளக்கார்ட் இருக்குது. அப்புறம் ஆட்கள்லாம் சண்டை போடுறாங்க. மெயினாக வந்து ஜூஸு, அப்புறம் கேத்தலிக்ஸு, அப்புறம் இந்த ஹார்பர் போர்ட்டில் வந்துட்டு, ஏன்னா பக்கத்தில் தானே வந்துட்டு தேம்ஸ் ரிவர் இருக்குது. ஸோ அந்த ஹார்பரில் வேலை பார்த்தவங்க எல்லாமே இந்த இடத்துல தான் அவங்க வந்து ஸ்டே பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்துட்டு ரொம்ப பணக்கார இடம் கிடையாது. இது வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் இந்த பர்டிகுலர் இந்த இடத்துல. இதில் எனக்கு ரொம்ப இந்த ஆர்ட் ஒர்க் எனக்கு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, மேலே நீங்கள் அந்த ஆர்ட் ஒர்க்கில் நீங்கள் பார்த்தா ஒருத்தர் வந்துட்டு அவர் கையில் இருக்க ஸ்பேனரை தூக்கி எரிவார் மாடியிலேருந்து. ஸோ அவர் அதை எரிஞ்சு முடிச்சதுக்கு பிறகு கீழே அதே இருக்க நேர் கீழே அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பசங்கள்லாம் வந்துட்டு அவங்க கையில் இருக்க அந்த கோலி குண்டை வந்து அவங்க தூக்கி போலீஸ் மேலே எறிஞ்சிட்டு இருப்பாங்க. இந்த ஆர்ட் ஒர்க்கில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, அவங்க கையில் அவங்களுக்கு என்ன இருக்குதோ அதை வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணி அந்த ப்ரொட்டஸ்ட் அவங்க கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னு. ஸோ இவன் கையில் வந்துட்டு ஸ்பேனர் இருந்தனால வந்து ஸ்பேனர் யூஸ் பண்ணான். சின்ன குழந்தைங்க கையில் வந்துட்டு கோலி குண்டு தானே இருக்கும். ஸோ அதனால் அவங்க அந்த கோலி குண்டையும் யூஸ் பண்ணி அவங்க அதை வந்துட்டு ஒன்றா இது ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க அப்படின்ட்டு இந்த ஆர்ட் ஒர்க்கில் அது இருக்கும். ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் வந்து இந்த ஆர்ட் ஒர்க்கை பற்றி அவன் ஒரு ஸ்டடி ஒன்று நடத்திட்டு இருக்கான். ஸோ நம்ம அவன்கிட்ட போய் பேசலாம், அவன் என்ன சொல்கிறான்ட்டு கேட்கலாம். ஹாய். Hi there, you're right. Pretty good. How are you doing? Yeah, good, thanks. How are you? Thank you. Just tell me, what are you doing? Yeah. So my name is Miles. I'm a student at the University of Goldsmiths. Goldsmiths University of London. And yeah, I'm here today because I'm working on, in collaboration with the University of Vienna and Berlin, on a project about the city and experiences of art in the city. So I'm just asking people, as part of this project, their responses to this artwork. Well, is there a reason why you choose this artwork? So I chose Cable Street Mural because I pass by it every day. Like I use the DLR. I frequent the DLR to get to work, and I use the Overground a lot to get to uni. In particular, this one stood out to me because it enraptures me every day. Like I feel like just seeing it, even on the other side of the street, it captures your attention. I feel like a lot of people do miss it. Like it has quite a hidden gem status because it's kind of hidden in the video. Yeah. And only if you take a glimpse at a certain angle, you will see it. And when it's on a beautiful like lit up day as well, and the light reflects it, that's when I feel like a lot of people will catch it. But if you come from this direction, I think you'd miss it. Oh, you would definitely miss it if you're coming from this direction. Yeah, because it is perpendicular to like one of the busiest paths I feel in London, like, or the busiest bike path I feel. A lot of people pass through, but a lot of people, you got to kind of choose to come down here, which is But then when you choose to come down here, then you're just greeted by nature as well, like the park and the green. Yeah. It's just, I think it's one of my favorite places around here. I love the church down there as well. Yeah. What are you doing here today, I guess? Like, so what I just wanted to, so I'm recording a video for YouTube. Yeah. And
So I want, like, I kind of like artwork museums. So that's kind of my niche of what I do. Right. Not kind of like the vlogging kind of a thing. Anything that's art related, or anything that museum, or anything that outdated vintage kind of a thing, is my kind of a niche that I want. Okay. That's the thing that I do go for. So it's kind of a relaxed, sit back, you watch the video, Yeah. and once I'm done with the whole thing, I always find that one unique thing that about that particular thing, Right. and I have a Polaroid camera with me, and then I take a picture of that Oh wow. with the Polaroid camera, That's great. and then I show them to this. Like, I've come to this place, this is what Yeah. I'm doing, and one of the things that I really liked is this particular thing, and then I took a Polaroid picture, and this is what I did. So I show them this is what Yeah. I learned from it, and this is the one thing This is that the one thing I've stuck taken with away. me. That's beautiful. That's like I like that kind of archivist kind of instinct to just to to interpret, to take something from it that you interpret and then cherish it, or like to archive something that you got from it personally. From it. So Yeah. that's the whole thing that I normally do. Yeah. So the one thing that really interested me is I wanted to take a picture of this mural, Yeah. and but then I kind of like that note Yeah. of someone wrote it, and that's kind of Yeah. ஸோ இந்த ஆர்ட் ஒர்க்கில் நான் வந்துட்டு இந்த ஆர்ட் ஒர்க்கை ஃபோட்டோ எடுக்கலாம்னு தான் வந்தேன். ஆனால் எனக்கு இந்த ஆர்ட் ஒர்க்கை ஃபோட்டோ எடுக்கிறத விட இங்கே இப்போவும் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக ஃப்ளவர்ஸ் எல்லாமே வச்சுட்டு இப்போவும் அதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதில் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ஆள் வந்துட்டு அவங்களோட ஒரு ஹேண்ட் ரிட்டன் நோட் இதில் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. வி ரிமெம்பர் யூ ஆல் 89 years ஆஃப் இது. ஆக்சுவலாக இதை வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கலாம், ஏன்னா ஆர்ட் ஒர்க் எப்போ வேணாலும் எடுக்கலாம், பட் இதை ஃபோட்டோ எடுக்கிறது தானே ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு இது. ஸோ ஃபோட்டோ எடுத்தாச்சு. Once you get into this kind of art, the art is it's a snapshot of what happened on that day, Yeah. and then even like some kind of the kids throwing the marble is what they had, and that kind of tells us like the age range The scope of it, of the the shit. scope Yeah, of the yeah. size, and then bringing 200,000 people in one place, and then Yeah. they did all this thing. And this one picture from that kid throwing that marble to that person throwing that tool tells us what's the age gap. And Yeah. even if you can see, it's in the same line. Height it low. Yeah, yeah, yeah. So it's beautiful. And like, yeah, everybody, despite the age gap, everybody's equals there that day as well. Like even with the elevation position or whatever, because they're in the same line, it's And like everybody's it just goes in that kind of a curve. Right? Yeah, That yeah, actually yeah. is really, really beautiful. yeah. Cool. Thank you. Thanks for No worries. taking your time and No then worries. giving a piece to the camera. Thank you. Thanks so much Yeah. for doing this for me. That's okay. Cool. Don't worry. I don't mind. Thank you. ஸோ இதுதான் இன்றைக்கி நான் எடுத்த ஃபோட்டோ. தெரியாமல் செல்ஃபி மோடில் வச்சு ஃபோட்டோ எடுத்துட்டேன். மேலே பாதி கட் ஆயிருச்சு. பட் ஆனால் அதான் அதில் இருக்க பியூட்டியே. ஆக்சுவலாக இந்த மாதிரி சொதப்பி எடுக்கிறது தானே அதில் இருக்க பியூட்டியே. Do you do one take only then? I take only one. That's it. I mean, the whole point is you take one Yeah. and then you just keep it. How And then you it just- comes in, that's it. Yeah. குளிர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இப்போ தானே இன்ட்ரெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்றைக்குள்ள ஃபோட்டோவை நான் எடுத்துட்டேன். நான் ஆக்சுவலாக அந்த செவுத்தில் இருக்க அந்த ஆர்ட் ஒர்க்கை தான் நான் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு போனேன். ஆனால் எனக்கு அதை விட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு வந்து கீழே வந்துட்டு அந்த பூவெல்லாம் வச்சு ஃப்ரெஷ்ஷாக ஒருத்தர் கையில் வந்துட்டு ஹேண்ட் ரிட்டன் நோட் ஒன்று எழுதி கேபிள் ஸ்ட்ரீட் 89 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்துச்சு, தேங்க்ஸ் ஃபார் திஸ் அப்படின்ட்டு ஒரு டைம் எடுத்து ஒருத்தர் ஒரு ஹேண்ட் ரிட்டன் நோட்டில் அதை வந்துட்டு எழுதி அதில் வச்சுருந்தாங்க. இன்றைக்கு வரைக்கும் அந்த யூனிட்டி இன் டைவர்சிட்டிங்கிறது 89 வருஷம் ஆனதுக்கப்புறம் இன்றைக்கும் ஒருத்தர் டைம் எடுத்து அதை ஒரு இதாக எழுதி அதில் வச்சுருக்காருல்ல, அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப இதாக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி எடுத்த ஃபோட்டோ அதுதான்.
இன்னும் ஃபுல்லாக டெவலப் ஆகி முடியல. இன்னும் கலர்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் இதாக வேண்டியது இருக்குது. நான் அதை வந்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து நான் உங்களுக்கு இதில் போடுறேன். ஸோ அதை தான் நான் இதில் எழுதி வச்சுருக்கேன். யூனிட்டி இன் டைவர்சிட்டி, பேட்டில் ஆஃப் கேபிள் ஸ்ட்ரீட். இதுதான் அவர் எழுதி வச்சுருந்த ஹேண்ட் ரிட்டன் நோட். ஸோ எனக்கு இது வந்து ரொம்ப பர்சனலாக எனக்கு பட்டுச்சு ஆக்சுவலாக. ஸோ அதனால தான் இதை நான் ஃபோட்டோ எடுத்தேன். அதனால தான் நான் இதை வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். பாலடைஞ்ச ஒரு சர்ச்சு, அந்த சர்ச் எப்படி அது ஒரு கார்டனாக மாறிச்சு அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்துட்டு இதுக்கு முன்னாடி நான் எடுத்தேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா அந்த வீடியோ வந்துட்டு இந்த இடத்துல இருக்கும். ஸோ அந்த வீடியோ கிளிக் பண்ணி அதையும் பாருங்கள். எப்படி நான் போய் அந்த இடத்துல போய் நான் ஃபோட்டோ எடுத்தேன், எப்படி எனக்கு அந்த இடம் பிடிச்சிருந்துச்சு, ஏன் எனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நான் அதில் போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.